அடிமையாக அதில் ஏதாவது காசுக்காக வேண்டி ஏதாவது செய்கிறதை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து அப்படியே செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கைகளை சீர்கேடாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல முறையில் வாழ வேண்டுமானால் அவருக்கு வழிகாட்டியாக வேத வசனம் இருக்கிறது. அப்போது அந்த வசன பிரகாரம், தேவனுடைய வசன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறதுனால தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணலாம் என்று சொல்லப்படுகிறது. மது அருந்தக்கூடாது என்று பைபிளில் இருக்கிறது. வேசித்தனம் பண்ணக்கூடாது என்று பைபிளில் இருக்கிறது. ஆடக்கூடாது என்று இருக்கிறது. பொய்யை சொல்லக்கூடாது என்று இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட வசனங்களை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது ஒரு வாலிபனுடைய வழி அப்படின்னா ஒரு மனிதனுடைய வழியை என்ன செய்யப்படுத்தும், செவ்வைப்படுத்தப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய கிருபைகளை கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மாற்ற முடியாத சுபாவங்கள் நமக்கு ஏதாவது இருக்குமானால் கர்த்தரிடத்தை கேட்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த சுபாவத்தை என்ன செய்தாருங்க, மாற்றி தாருங்க என்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம என்ன பரலோகத்துக்கு நேராக